உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். முறைகேட்டில் ஈடுபட்ட பொறியியல் கல்லூரிகள் மீது கருணை காட்டக்கூடாது என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரை தொலைபேசியில் அழைத்து ஆளுநர் கண்டித்திருக்கிறார். மேலும் ஆளுநர் கண்டிப்பை தொடர்ந்து மொத்தம் 295 பொறியியல் கல்லூரிகளுக்கு நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சங்கரன், அந்த நோட்டீஸில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தனியார் பொறியியல் கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரம் பெறுவதற்காக தங்களது கல்லூரிகளில் பேராசிரியர்கள் பணிபுரியாத ஒரு நிலையில் பணிபுரிவதாக போலியாக கணக்கு காட்டி இணைப்பு அங்கீகாரம் பெற்று மோசடியில் ஈடுபட்ட விவகாரம் தற்போது மிக பெரும் ஒரு சர்ச்சையை, பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மொத்தம் 295 கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டிருக்கிறது. இதற்கிடையே மோசடியில் ஈடுபட்ட கல்லூரிகள் மீது எவ்வித கருணையும் காட்டக்கூடாது, அந்த கல்லூரிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போன்று இந்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகமும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் குழு கூட்டம் இன்று காலை 11:30 மணிக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் இந்த மோசடியில் ஈடுபட்ட கல்லூரிகள் மீது எத்தகைய நடவடிக்கை எடுப்பது, அதற்கான அங்கீகாரத்தை திரும்ப பெறலாமா என்பது குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. முதல் கட்டமாக 124 கல்லூரிகளுடைய அங்கீகாரத்தை திரும்ப பெறுவது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 295 கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு, குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கை கொண்ட கல்லூரிகள் எத்தனை, இந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை அருகில் இருக்கக்கூடிய வேறு கல்லூரிகளுக்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் விவரமாக இன்றைய சிண்டிகேட் குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இது தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைய சிண்டிகேட் குழு கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மோசடியில் ஈடுபட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முடிவுகள் இன்று எடுக்கப்படும் என்றும் தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.